கடைசியாக நான் இந்த இஸ்திக்ஃபார பத்தி சொல்றேன். இஸ்திக்ஃபார் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு இஸ்திக்ஃபார் தான். நாங்க ஒரு நாளைக்கு 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்ய ஏழுமண்ட பாக்கியம். நான் என்ற கூட்டாளி ஒருவர் சொன்னாரு, ஹதரத் பொருளாதார நெருக்கடி, கடும் பிரச்சனையான நேரம், ஊர்ல முகம் காட்டேலாத சிக்கல். நான் உம்ராவுக்கு போய்த்து அழுது 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 அல்லாஹ்ட்ட துஆ கேட்டேன். எனக்கு நாட்டுக்கு திரும்பி போக இயலாத நிலைமை, கடன் தொல்லைகள். அப்ப அழுது 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 துஆ கேட்கும் பொழுது பக்கத்தில் ஒருவர் வந்து தட்டி கேட்டாரா, ஏப்பா அழுறா? இல்ல, எனக்கு கடுமையான பிரச்சனை, எனக்கு கடன் தொல்லை, நான் ரொம்ப லொஸ்டாகி வந்திருக்கிறேன், ரப்பு கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அவர் சொன்னாரா, நீங்க தஹஜ்ஜத் நேரத்தில் 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்ட்ட அழுங்கோ, அல்லாஹ் உங்களோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவான். சொல்லி போட்டு போனவரை காணல, யாரு சொன்னார் தெரியாது, அது ஒரு மனிதனோ மலக்கோ தெரியாது என்று சொல்றாரு. அவர் சொல்றாரு, சத்தியமாக சொல்லுகிறேன், நான் 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்தேன், அழுது அழுது இஸ்திக்ஃபார் செய்தேன். அல்லாஹ் தொடர்ச்சியாக நான் ஒரு மாசம் செய்து வந்தேன். அல்லாஹ் மலை போல உள்ள பிரச்சனை அல்லாஹ் பலரை நீக்கி தந்தான். எப்படி எப்படி இந்த பிரச்சனை நீங்கிச்சுன்னு எனக்கு தெரியும். நான் இந்த சம்பவத்தை என்ன மதரசா புள்ளகிட்ட சொன்னேன். அதுல ஒரு மாணவன் எனக்கிட்ட வந்து சொல்றாரு, ஹஸ்ரத், என் வாப்பா பொருளாதார நெருக்கடியில ரொம்ப கஷ்டப்பட்டு, என் உம்மா எந்த நாள் பார்த்தாலும் அவ கண்ணீரோடு தான் இருப்பா, சோறு தின்ன கொலை வாழுவா, கண்ணீரும் சோறுமாகத்தான் இருப்பா. நான் இந்த இஸ்திக்ஃபாருடைய பெருமதிய என் உம்மா கிட்ட சொன்னேன். என் உம்மாவும் பாப்பாவும் தஹஜ்ஜத்தில் எழும்பி 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்து செய்து அல்லாஹ்ட்ட அழுது பொழுது என் உம்மா 3 கிழமையில சொன்னா, என் வாப்பட முழு பிரச்சனை முடிஞ்சு, என் வாப்பாவுடைய வியாபாரம் கைகூடி, மாஷா அல்லாஹ், எங்கட வாப்பா நாங்க இப்ப நிம்மதியாக இருக்கிறோம் தங்க. என் உம்மா சொன்னா, ஹதரத், என் உம்மாக்கு நீங்க துஆ செய்யுங்க. அந்த உம்மா என்ன செஞ்சுக்கிறேன்டா, அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பெண்மணி நிக்காஹ் செய்து 12 வருஷமாக குழந்தை இல்லை, 12 வருஷமாக குழந்தை இல்லை. அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீங்க தஹஜ்ஜத் தொழுகையில தொழுது விட்டு குர்ஆன் ஓதி விட்டு 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்க. 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்தா அல்லாஹ் பிரச்சனையை நீக்குவான் என்று சொன்ன பொழுது, அந்த சகோதரியும் ஒரு 3 கிழமை 2000 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறார். அந்த இஸ்திக்ஃபாருடைய பரக்கத்தை கொண்டு கற்பிணி தாயாக மாறிவிட்டார். இதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவங்களை சொல்லுது. சத்தியமாக சொல்லுகிறேன், இது வேண்டாம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நபி, அந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்யும்படி சொல்லுங்க. இன்னஹு கான கஃபாரா, அந்த ரப்பு பாவங்களை மன்னிக்க கூடியவர். எப்ப எங்கள பாவங்கள் மன்னிக்கப்படுமோ, யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உலகத்துக்கு மழை இல்லாமத்தான் பொருளாதார நெருக்கடி, விவசாயத்தில் அதாவது நஷ்டம் கஷ்டம், அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களோட செல்வத்திலையும் பரக்கத்து செய்வான், குழந்தை பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவான். ரப்பு சொல்லுகிறான், வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், செல்வத்தையும் தருவான், குழந்தைகளையும் தருவான். இஸ்திக்ஃபார் எல்லா பிரச்சனை. கடைசியாக நான் இந்த இஸ்திக்ஃபாரை பத்தி சொல்றேன். இஸ்திக்ஃபார்